ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக் புக். இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் என்ன ஸ்பெஷல் பார்ப்போம். நேந்திரம் வாழைப்பழம் பார்த்த உடனே கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி செய்யலான்னு தோணுச்சு. வாழைப்பழத்தில் இருக்கிற லைட்டாக அந்த புளிப்பு சுவையோடு அந்த பழம்பொரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மெயினாக மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. அதோட கடலை மாவு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/3 கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, மாவுக்கு தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். என்கிட்ட பேக்கிங் சோடா கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்தேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பழம்பொரி உப்பி வரும். எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்தது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். எத்தனை நேந்திரம் வாழைப்பழம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது மாதிரி கருப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பழுத்திருக்கும் பழம். பழுத்த பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பழம்பொரி. நல்லா கனிஞ்சிருந்தாலும் அதோடைய தோல் கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது உரிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம ஊர் சைடு கிடைக்கிற வாழைப்பழத்துலையும் இதே மாதிரி செய்யலாமா என்னன்றது தெரியல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நறுக்கவே முடியல. கத்தியில் நறுக்கும் பொழுது வலிக்கிக்கிட்டே போச்சு. எப்படியோ கரெக்டான சைஸ்க்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வாழைப்பழம் நல்லா கனிவாக இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது உள்ள. கத்தியில் இதை கரெக்டான சைஸ்க்கு ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அருவாமனையில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அருவாமனையில் கூட வச்சு நறுக்கி பார்த்துட்டேன். ஓரளவு பரவாயில்ல, கரெக்டாக எடுத்துட்டேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸும் கிடைக்கும், அதையும் நம்ம அதில் போட்டு எடுத்துடலாம். பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்துடலாம். அருவாமனையில் நறுக்கும்போது கூட வாழைப்பழம் நழுவிட்டு தான் போச்சு. நல்லா வலுவலுன்னு வேறு இருந்ததா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு ஸ்லைஸ்னாலும் நல்லா ஃபுல்லாக எடுத்துடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். மெதுவாக இப்படி கரெக்டாக கட் பண்ணும்போது, கொஞ்சம் திக்காக கட் பண்ணும்போது தான் கரெக்டாக வருது. லேசாக கட் பண்ணால் வரமாட்டேங்குது, வலிக்கிட்டு போயிடும். சூப்பராக வந்துருச்சு. இப்போது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாழைப்பழம் கட் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது பஜ்ஜி போடுறதுக்கு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். வாழைப்பழத்தை மாவில் டிப் பண்ணி எடுத்து போடும்போது கூட கொஞ்சம் வழுக்கிட்டு தான் போச்சு, அதனால் பார்த்து கவனமாக போடுங்க. 2 பக்கமும் ஃப்ரை ஆனவுடனே டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ பழம்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிருக்கு. நேந்திரம் வாழைப்பழம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.